நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் குருஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 23/3/2026 பாகியதாரா 46 ட்ரா நம்பருக்கான கேளுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ 23/3/26 சரிங்களா, BT 46 சரிங்களா, பாகியதாரா 46 ட்ராக்கான கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் வர பெல் ஐக்கான்லாம் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேளுக்கான கெஸ்ஸிங் டேஸ்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஜை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போக முடியும். நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம நேற்று வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து ஒன்றும் செட் ஆகலை நண்பா. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ என்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்து தரேன் சரிங்களா. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம 603 அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 202 சரிங்களா, அடுத்ததாக நமக்கு 808 சரிங்களா. இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் பண்ணி வச்சிட்ருக்கான் சரிங்களா. பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 வச்சுட்டு அடுத்தது அதனுடைய ஜோடி நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7யும் சீனியும் வச்சு ஏசியில் டபுள்ஸ் வச்சு கேமை கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி கேம் கொண்டு போகிறப்ப என்ன மாதிரி கேம் எடுத்துகிட்டு வரலாம், நல்ல ஒரு வின்னிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன், என்னோடய தனிப்பட்ட கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் பண்ணி 8க்கு அடிச்சிட்ருக்கான் சரிங்களா. ஸோ இதோட கண்டினியூட்டியில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி 2 அடிச்சிட்டான். ஸோ 1 வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த மாதம் சரிங்களா, அடுத்தடுத்து 4வது மாதம் ஏப்ரல். ஸோ இந்த மாதிரி கேம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் கிடையாது. இந்த மந்த் எண்டில் ஒரு 404க்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அது 505 கூட இருக்கலாம் சரிங்களா. அது அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் வருது. ஸோ இல்லை அப்படின்னா 909 சரிங்களா. இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக வைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது என்னோட ஜஸ்ட் தியரி மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ப்ரிடிக்ஷன் இருக்குது, உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. நானுமே உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனிதன் தான். என்னோடய கணிப்பில் என்ன வருதோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு வெற்றி நோக்கி போகலாம் சரிங்களா. 808க்கு நம்ம பேர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருது அப்படின்னா 457 சரிங்களா. 457 ரெட்டப்படையில் 246 சரிங்களா. இந்த 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2க்கும் பவர் சரிங்களா, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5 வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் தெளிவாக இல்லை. ஆனால் 7க்கோ 4க்கோ அந்த சான்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பான். ஸோ வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷனுமே அதுதான். ஸோ உங்கள் கால்குலேஷனில் ஸோ இந்த மாதிரி ஏபிசி வந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு செட்டு வைங்க. ஆல்ரெடி நம்ம நேற்று கொடுத்தது வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஓப்பனாக வந்து ஒரு உண்மைத்தன்மை என்னவோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட பேசுவேன் சரிங்களா. என்னோடய கெஸ்ஸிங் வரல அப்படின்னா நிச்சயமாக நான் வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். டெய்லியுமே நம்ம கொடுத்தது வந்து மிஸ் ஆயிடுச்சதுக்கான காரணம் நம்மளோட சரியான முயற்சியில் எடுக்க முடியாத ஒன்று தவிர ஸோ இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு சரிங்களா. நம்ம உட்காந்து பொறுமையாக அந்த சார்ட்லாம் எடுத்து வச்சு பார்க்க அந்த தன்மை கம்மியாயிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 90 நாளாக நம்மளால் சரியான கண்டென்ட் கொடுக்க முடியல சரிங்களா. என்னால் சரியாக உங்களோட கனெக்ட் ஆக முடியல. ஸோ இப்போ தான் வந்து நான் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த சார்ட் எடுத்து வச்சு மொபைலில் பார்த்து பொறுமையாக எடுத்து நம்ம சரியான முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு சரியான கெஸ்ஸிங்குமே நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு சரியான ஒரு கெஸ்ஸிங்கை நம்மளால் கொடுக்கவும் முடியாது, நல்ல ஒரு வெற்றியை எடுக்கவும் முடியாது சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆல்போர்டு 4 7 சரிங்களா. ஆல்போர்டு வந்து 4 மற்றும் 7, ஆல்போர்டு 4 மற்றும் 7 உங்களோட கணக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளுமே நல்ல ஒரு வெற்றியோட போகலாம் சரிங்களா. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் சரிங்களா. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை நல்ல ஒரு வெற்றி நம்முடைய மாஸ்டர் குருஜியில் நான் கண்டிப்பாக தருவோம் சரிங்களா. மாஸ்டர் குருஜின் நோக்கமும் இதுதான், மாஸ்டர் குருஜினோட நம்பிக்கை தன்மையும் அதே தான் சரி. தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருப்போம். வெற்றி வந்து அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா. சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் இதை செய்ய முடியும்.